வணக்கம். வளமாகவும், செழிப்பாகவும் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இயற்கையின் நீருக்கு நன்றி. என்எஸ்சி, எம்சிஎஸ் ட்ரேடிங் ஸ்கூல் நம்ம சேனலையும் இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு பேராதரவு கொடுத்து வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. புதியதாக நம்ம சேனலுக்கு வந்துருக்கும் அனைத்து நண்பர்களையும் வருக என வரவேற்கிறோம். நம்ம சேனல்ல டெய்லியுமே தினசரி மதியங்களுக்கு ஃபாரஸ்ட் மார்க்கெட் பத்தி நம்ம டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்றோம். ஃபாரஸ்ட்ல வந்து எந்தெந்த மாரிலாம் வந்து ட்ரேட் பண்ணலாம், எந்த மாரி முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிக் குடுத்து வந்துட்டுருக்கோம். உங்களுக்கு அதாவது டெக்னிக்கல் சப்போர்ட் அதாவது கோர்சஸ் லைஃப் டைம் சப்போர்ட் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற அக்கவுண்ட் நம்பர் மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க டெலிகிராம் நம்பர்ல ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? டெலிகிராம்ல லிங்க் இருக்கு. அதில ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரீ குரூப்ல இருக்கு. அதில வந்து நீங்க டெய்லியும் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அப்லோட் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது மார்க்கெட்ல வந்து ஃபாரஸ்ட் மார்க்கெட் பத்தி தெரியணும். ஃபாரஸ்ட்ல அக்கவுண்ட் பண்ணணும் விருப்பப்படுறவங்க, சின்ன முதலீட்ல வந்து எந்த மாரிலாம் வந்து ஃபாரஸ்ட்ல பண்ண முடியும்? அப்படிங்கிற நெறைய விஷயங்கள நம்ம வந்து இப்போ குடுத்துட்டுருக்கோம். சரிங்களா? அதனால சின்ன முதலீட்டிலேயே வந்து ஒரு நிறைந்த வந்து ஒரு லாபம் அப்படிங்கிற எடுக்கலாம். இந்தியன் மார்க்கெட்ல வந்து நம்ம நெறைய பேர் வந்து லாஸஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும். அதெல்லாம் இல்லாம ஃபாரஸ்ட்ல ஒரு சிறிய முதலீட்ல ஒரு 10,000லேருந்து 50,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? பணம் நான் போடுற பணம் சேஃப் அப்படிங்கிறத முதல்ல நீங்க மைண்ட்ல வச்சுக்க நான் சொல்றது. நம்ம நிறுவனம் வந்து சரியான நிறுவனம். சரியான வழிகாட்டுதல் தான் அவங்க பண்ணுவாங்க நம்மளுக்கு. நம்ம அதில தான் பயணிச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? நம்ம சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60 ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்றாங்க. அந்த வந்து நம்ம என்னென்ன அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணணுமோ டெய்லியுமே சப்போர்ட் குடுத்துர்றோம். அதாவது டெக்னிக்கல் ரீதியா கத்துக் குடுக்குறோம். அது இல்லாம அ டெலிகிராம்ல சப்போர்ட் குடுக்குறோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் மார்க்கெட்ல எல்லாமே ஒரு சின்ன சின்ன புரிதல் இருந்தாலே போதும். இதில ஈஸியா பண்ணலாம். எனக்கு வந்து தமிழ் நாலேட்ஜ் தான் இருக்கு. இங்கிலீஷ் நாலேட்ஜ் இல்ல அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க வேண்டாம். கண்டிப்பா எல்லாருமே ட்ரேட் பண்ணலாம். எல்லாருமே ட்ரேடிங் பண்ணலாம். நார்த் இந்தியன்ஸ் தான் வந்து ட்ரேடிங்ல சக்சஸ் பண்றாங்க அப்படின்னு கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுக்காரருமே நெறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணி நல்லா சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அதில ஒரு வரிசையில வந்துட்டுருக்கோம். சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ லைஃப் டைம் நம்ம சப்போர்ட் குடுப்போம். ஃபாரஸ்ட் மார்ட் பொறுத்தவரைக்கும் சேஃப் ஆனா நம்ம பண்ண முடியும். சேஃபா பண்ண முடியும். நிறுவனம் வந்து அந்த மாரி நிறுவனத்தில நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறோம். அதனால நீங்க தைரியமா உள்ள வாங்க. கண்டிப்பா நம்ம சப்போர்ட் குடுக்குறோம். வீட்ல ஃப்ரீயா இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, வீட்டு வேலைய முடிச்சு ஃப்ரீயா இருக்கிறவங்க, காலேஜ் போறவங்க, பார்ட் டைம் ஜாப் ஏதாவது தேடிட்டு இருக்கிறவங்க, எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் பத்தல. எனக்கு ஒரு இன்னும் 20,000 மாசம் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, கண்டிப்பா நம்ம இதுக்குள்ள ஜாயின் பண்ணுங்க. சீனியர் சிட்டிசன்ஸும் உள்ள வர்றாங்க. நெறைய பேர் வர்றாங்க. யங்கர்ஸ் வர்றாங்க. அதாவது வயது வித்தியாசம் இல்லாம ஆண், பெண் வித்தியாசம் இல்லாம நெறைய பேர் வந்து இதில ட்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? எனக்கு வயசு ஆகி போச்சு பண்ண முடியுமா? அப்படிங்கிறது கிடையாது. அழகா பண்ணலாம். நம்ம சொல்றத ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில மார்க்கெட்ல டெலிகிராம் வாயிலா நம்ம வந்து உங்களுக்கு கால்ஸ் குடுத்திருந்தோம். கோல்டு குடுத்திருந்தோம். ரூ. 1983 குடுத்திருந்தோம். இப்ப மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்ப எவ்வளோ ஓடிட்டுருக்கு? 1993 ஓடிட்டுருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 11 பாயிண்ட் ஒரு 1 பிப் வச்சா உங்களுக்கு $11 ப்ராஃபிட். அப்படிங்கிறபோது $11ங்கிறது எவ்வளோ ஆச்சுங்க? ரூ. 890 ஆச்சு. சரிங்களா? இந்தியன் மதிப்பு இந்தியன் ரூபீஸ்ல. நம்ம முதலீடு வெறும் $10 தான் போட்டுக்கிறோம். இதில முதலீடுக்கு $10 இதில மார்ஜின் எடுப்பாங்க. லோ மனில வச்சு நான் பண்ணி குடுத்துர்றோம். சரிங்களா? இது வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, $100 தான் நான் வந்து இத வச்சு ட்ரேட் பண்றேன் இந்த அக்கவுண்ட்ல. இதே மாரி எனக்கு 3 அக்கவுண்ட் இருக்கு. சரிங்களா? $100 வச்சு ட்ரேட் பண்றேன். இன்னொரு அக்கவுண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, $250 இன்னொரு அக்கவுண்ட்ல $500 டோட்டலா 3 அக்கவுண்ட் இருக்கு. இந்த 3 அக்கவுண்ட்லயுமே நான் ட்ரேட் எடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? இதில வந்து எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம WTIல வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் எடுத்திருந்தோம். அதாவது இந்தியன் மார்க்கெட்ல க்ரூட் ஆயில்னா WTIன்னு பேரு. இதில வந்து எஸ்டர்டே ஒரு ப்ராஃபிட் எடுத்து புக் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் வீக்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொசிஷன் வச்சிருந்தோம். அந்த பொசிஷன் கால் வந்து நம்ம லாஸ்ட் வீக்லயே வந்து நமக்கு வெள்ளிக்கிழமை பொசிஷன் வச்சிருந்தோம். இந்த இடத்துல நம்ம வந்து நேத்து எஸ்டர்டே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். நேத்து பார்த்தீங்கன்னா, ஒரு $60 வந்து இதில புக் பண்ணியிருந்தோம். $60 புக் பண்ணி $60ங்கிறது ரூ. 4,800 இதில நம்ம புக் பண்ணியிருந்தோம். கூட இல்ல. ஓகேங்களா? அடுத்தது நம்ம கோல்டுல வந்து இன்னைக்கு மார்னிங் கால் குடுத்தோம் இல்லைங்களா? மார்னிங் ரூ. 1983 பை குடுத்திருந்தோம். அது வந்து நல்ல ஒரு பை ஸ்ட்ரென்த்தா மார்க்கெட் போயிட்டுருக்கு. அடுத்த டார்கெட் 2,009 வரைக்கும் போயிட்டுருக்கு. 1983லயும் குடுத்துட்டோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $11 வந்து ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லிட்டேன். 1 பிப்புக்கு. இதே 2 பிப் போட்டிருந்தீங்கன்னா $22. இத வந்து இந்த அக்கவுண்ட்ல எனக்கு வந்து ப்ராஃபிட் ரன்னிங்ல இருக்கு. நான் புக் பண்ணல. எனக்கு டார்கெட் பார்த்தா 2,009 வரைக்கும் நான் வெயிட் பண்ணலான்ட்டு இருக்கேன். சரிங்களா? எஸ்டர்டே ஒரு ஹை பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இன்னும் வந்து போறக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சஸ்டெய்ன் ஆயி மார்க்கெட் ட்ரேட் ஆகும். அப்படி கன்டின்யூ போகாது. மார்க்கெட் ஒரு புல் பேக் அடிச்சு தான் மேல போகும். ஒரு அப்ப ப்ராஃபிட் புக்கிங் ஆக கீழ இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அகைன் பை தான் ஆகும் மார்க்கெட். ஓகேங்களா? கோல்ட் பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங் பை. அடுத்தது நம்ம வந்து ஜெர்மனி 40 யுஎஸ் டெக் 100லயுமே வந்து நம்ம வந்து 2 லாட் வந்து எஸ்டர்டே வந்து பொசிஷன் எடுத்திருந்தோம். பார்த்தீங்களா? யுஎஸ் டெக் 100ல நான் வந்து பொசிஷன் எடுத்திருந்தேன் நேத்து டேட்ல. அதேமாரி ஜெர்மனில எடுத்திருந்தேன். ஜெர்மனில நேத்து மார்னிங்ல வந்து கால் குடுத்திருந்தேன். கண்டிஷன் வரல. நான் ஈவினிங்ல ஒரு சின்ன ரிஸ்க் வச்சேன். சரிங்களா? மைனஸ் ஆன லாஸ் ஆனாலுமே $10 யுஎஸ் டெக்லயும் ஒரு $10 ரிஸ்க் வச்சேன். 2மே சேர்த்து ஒரு $25 ரிஸ்க் வச்சு தான் வந்து பொசிஷன் வச்சேன். ஆரம்பத்தில மைனஸ் வந்தது. நைட் வந்து புக் ஆகும்போது ஓவர் நைட்ல வந்து நான் அப்படியே விட்டுட்டேன். இப்ப வந்து மார்னிங்ல வந்து ப்ராஃபிட் ரன்னிங்ல இருக்கு. நான் வந்து இன்னும் புக் பண்ணல. சரிங்களா? ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்னோட பார்த்தீங்கன்னா, ஒரு $100 போட்டு இப்ப வந்து $60 இன்னைக்கு மட்டும் எடுத்திருக்கேன். நேத்து ஒரு $60 எடுத்திருக்கேன். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2டே நாள்ல பார்த்தீங்கன்னா, $100 புக் பண்ணியாச்சு. சரிங்களா? கிட்டத்தட்ட 100% வந்து இதில வந்து எனக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கு இப்போ இந்த அக்கவுண்ட்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா, மிகைப்படுத்துறதுக்காக சொல்லல. இது நான் என்னோட நிதர்சனமான உண்மை நான் சொல்றேன். லாஸஸ் வரும். சின்ன சின்ன லாஸஸ் வரும். தாங்கிக் கொண்டா மட்டும் தான் ப்ராஃபிட் வெயிட் பண்ண முடியும். சரிங்களா? அதாவது போட்டோனே உங்க லாஸ் வந்தாலுமே $5 $10 லாஸ் ஆகத்தான் செய்யும். நாம $60 புக் $10 லாஸ் பார்த்தா தான் $60 மார்க்கெட்ல புக் பண்ண முடியும். $10 லாஸ் நம்ம தயாரில்லைன்னா நம்ம ப்ராஃபிட் எடுக்க முடியாது.
$10 நீ இந்தியன் மதிப்பில பார்த்துக்கங்க. ரூ. 800. நம்ம எல்லாருமே வந்து பணத்த பார்த்து இந்தியன் ரூபீஸ பார்த்து, பார்த்து டாலர வந்து பார்க்க மாட்டோம். டாலர்ல நீங்க வந்து $10 போச்சுன்னா, அதோட மதிப்பு ரூ. 900. சரிங்களா? அப்ப ரூ. 900 தான் நான் பார்க்க முடியும். $12 நான் பார்க்கக்கூடாது. அதே மாரி நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ $60 வச்சுக்கங்க. நியர்பை $60 எனக்கு ப்ராஃபிட் வருது. $60ங்கிறது கிட்டத்தட்ட 5000 ஆச்சு இதுல. ரூ. 5000 நான் புக் பண்ணியிருக்கேன். 10,000 டூ 5000 எந்த எந்த கம்பெனிலயும் எடுக்க முடியாது. எந்த ட்ரேடிங்லயும் பண்ண முடியாது. இந்தியன் மார்க்கெட்ல கால் ஆப்ஷன் ஆர்டர், புட் ஆப்ஷன் ஆர்டர் எடுத்தாலே நீங்க ரூ. 10,000 வச்சு ரூ. 5000 பண்றது சாத்தியமே கிடையாது. சரிங்களா? ஒரு ரூ. 1,00,000 இருந்தா மட்டும் தான் ரூ. 5000 ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ண முடியும் இந்தியன் மார்க்கெட்ல. ஆனா லாஸஸ் நெறைய வரும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா 10% பேர் தான் ப்ராஃபிட்ல இருக்கிறாங்க. நெறைய லாஸஸ் நானும் நெறைய லாஸ் பண்ணியிருக்கேன். நான் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் இந்தியன் மார்க்கெட்ல. கத்துக் குடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். டெக்னிக்கல் கத்துக் குடுக்குறேன். எனக்கு பணம் கேபிட்டல் வந்து கம்மியான ப்ராஃபிட்ல அதாவது ரூ. 1,00,000 வச்சுட்டு ரூ. 10,00,000 சம்பாதிக்கிற பிசினஸ் தான் நம்மளுக்கு புடிக்கும். சரிங்களா? ரூ. 10,00,000 வச்சுட்டு ரூ. 1,00,000 சம்பாதிக்க நம்ம அந்த ரிஸ்க் வேண்டாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதான் ரூ. 1,00,000 இருந்தாலே இந்த மார்க்கெட்ல நீங்க ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல 1 இயர்ல கண்டிப்பா 5,00,000 சம்பாதிக்க முடியும். என்னோட அஷ்யூரிட்டி குடுக்குறேன். நான் வந்து கண்டிப்பா வந்து இன் பிட்வீன் வந்து வரும் நாட்கள்ல பெரிய பெரிய இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறேன். இப்ப 2 டிஜிட் ப்ராஃபிட் பார்க்குறீங்க. அடுத்தது 3 டிஜிட், 4 டிஜிட் ப்ராஃபிட் நான் கண்டிப்பா காட்டுவேன். ஓகேங்களா? அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு மார்க்கெட்ல. நம்ம கத்துக் குடுக்குற டெக்னிக்கல வந்து ஃபாலோ பண்ணுங்க. டெக்னிக்கல் கத்துக் குடுத்து அக்கவுண்ட் ரன் பண்ணி தர்றோம். டெக்னிக்கல் கத்துக் குடுக்குறோம். லைஃப் டைம் வந்து டெலிகிராம்ல சப்போர்ட் பண்றோம். சரிங்களா? எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் போடும்போது ஏதாவது டவுட்னா, பை ஆர்டர், டார்கெட் எப்படி விக்கிற டவுட்னா எனக்கு வந்து ஆடியோ போட்டு கேட்டுக்கலாம். என்ட்ரி போடுறது ஆடியோ என்ட்ரி டவுட்னா ஆடியோ போடலாம். அப்பப்போ வந்து நான் மட்டும் தான் உங்களுக்கு பேசுவேன். நம்ம டீம்ல இருக்கிறவங்க பேச மாட்டாங்க. டீம்ல இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு நாளைக்கு வந்து எப்படி பண்றீங்கன்னு கேட்பாங்க. ஏதாவது டவுட்னா உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு பேமெண்ட் வழியா, பே அவுட் வழியா எந்த பயப்பட வேண்டியதில்ல. எல்லா சப்போர்ட் நமக்கு இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் ஜெர்மனி 40 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பை ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. பை பண்ணிக்கலாம். நான் வந்து எஸ்டர்டே பொசிஷன் வச்சதுனால அப்படியே வச்சுட்டேன். பை வந்து 19,000 இப்ப 5,985 ஓடிட்டு இருக்கு. 16,000 எபோவ் வரும்போது பை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஜெர்மனி 40 பொறுத்தவரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கோல்டு பொறுத்தவரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க. 2009 வரைக்கும் மார்க்கெட் போறக்கு வாய்ப்பு இருக்கு. 2009 வரைக்கும் அடுத்த டார்கெட் வச்சிருக்கிறோம். கோல்டு பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராங் பை. ஜெர்மனி பொறுத்தவரைக்கும் பை. யுஎஸ் கனடா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம்ல எடுத்துக்கங்க. இப்ப வேண்டாம். நான் வந்து இப்போ எஸ்டர்டே பொசிஷன் வச்சுக்கிறனால அப்படி இருக்கு. யுஎஸ் கனடா ஈவினிங்ல ஒரு 6, 6:30 மணிக்கு மேல கண்டிஷன் வந்தா குடுக்குறேன். எல்லாமே ஸ்கிரிப்ட் கத்துக்கலாம் நீங்க. எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் கத்துக்கணும், இந்த ஸ்கிரிப்ட் தான் பண்ணணும்னு கிடையாது. இப்ப கமாடிட்டில WTI பண்ணலாம், க்ரூட் ஆயில் பண்ணலாம், கோல்டு பண்றோம். யுஎஸ் டெக் கண்டன பண்ணலாம், ஜெர்மனி 40 பண்ணலாம், ஜப்பான் 225 பண்ணலாம். சரிங்க. ஜப்பான் 225 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இன்னும் வந்து கண்டிஷன் பை வரல. அது இப்ப பை கண்டிஷன் இருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 33,500 எபோவ் போறபோது நம்ம பை எடுக்கலாம் வெயிட் பண்றோம். அது கண்டிப்பா அதில பை கால் கண்டிஷன் வந்தா பை கால் குடுக்குறேன். ஓகேங்களா? ஜப்பான் பொறுத்தவரைக்கும் பை, ஜெர்மனி 40 பை, யுஎஸ் டெக் 100 பை, கோல்டு பை எல்லாமே பைல தான் இருக்கு. க்ரூட் ஆயில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேத்து எஸ்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா, இதில மட்டும் நான் வந்து ஒரு $60 எடுத்திருந்தேன் ஒரு அக்கவுண்ட்ல. ஒரு அக்கவுண்ட்ல $30 $90 எடுத்திருந்தேன் என்ற அக்கவுண்ட்ல மட்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்மையத்த சொல்றேன், பொய் சொல்ல கிடையாது. ஸ்கிரீன்ஷாட் வேணும் உங்களுக்கு வேணும் விருப்பப்படுறவங்க கண்டிப்பா நம்ம ஃப்ரீ குரூப் டெலகிராம்ல நீங்க பார்த்துக்கலாம். சரிங்களா? அதனால இந்த அளவுக்கு வந்து பொட்டன்ஷியல் இருக்கு. இதிலேயே வந்து WTI வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப செல்லிங் நடந்துட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் இதிலிருந்து பை ஆயிருக்கு. அதனால வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. எகைன் மார்க்கெட் பை தான் ஆகும். சரிங்களா? அது பை ஆகும்போது WTIலும் கால் வரும் உங்களுக்கு. எல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. சின்ன சின்ன ரிஸ்க் இருக்கு தான் செய்யும் மார்க்கெட்ல. கத்துக்குங்க. கத்துட்டு லேர்ன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. சப்போர்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிறுவனத்த பத்தி தெரிஞ்சுக்கணும், ஃபாரஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும் விருப்பம் கண்டிப்பா தொடர்பு கொள்ளுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக் கொள்றேன். தொடர்ச்சியா வீடியோ நான் போடுற வீடியோ பாருங்க. ஷார்ட்ஸ் வீடியோல போய் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பட்டன குடுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நிஃப்டி மார்க்கெட்டுக்காக நம்ம ட்ரேடர்ஸ் வெயிட் பண்றாங்க. நிஃப்டி மார்க்கெட் ட்ரேடிங் பத்தி நான் அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். ஃபாரஸ்ட் பத்தி ஈவினிங்ல ஒரு வீடியோ போடுறேன். தேங்க் யூ.